அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர் வேலைபளு ப்ளஸ் பவானிசாகர் ட்ரைனிங் இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்ததுனால தொடர்ந்து உங்களோட பயணிக்க முடியல. மீண்டும் நம்மளுடைய இந்த பயணத்தை தொடங்கலாம். இந்த பயணத்தை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கிய சாதனைகள், திட்டங்கள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதற்கான கீ ஆன்சர்ஸ், அது ரிலேட்டடான நோட்ஸாக தான் நாம் டே பை டே பார்க்க இருக்கிறோங்க. மிக முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டுள்ள தமிழரசு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சாதனைகள் மற்றும் திட்டங்கள் ரிலேட்டடான நோட்ஸாக தான் நாம் டே பை டேவாக இனி வருங்காலங்களில் பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக தமிழரசு புத்தகத்தை பொறுத்தவரை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குறிப்பாக தமிழ்நாடு ஸ்கீம்ஸை பொறுத்தவரையும் மிக சிறந்த முறையில் தராங்க. அதை தொகுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் நம்ம வீடியோவில் கொடுக்க போகிறோம் இனி வருங்காலங்களில். இந்த தமிழரசு புத்தகத்தை பொறுத்தவரை 2021 to 26 கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள், அது தொடர்பான சாதனைகள் பற்றிய முழு விளக்கத்தோடு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 915 பக்கங்கள் உள்ளது. நம்ம அதை முழுமையாக படிக்கணும் அப்படின்றது டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். அதிலிருந்து நாம் ஒமிட் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் கவர் பண்ணி அது ரிலேட்டடான நோட்ஸை இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். வீடியோஸை பொறுத்தவரையும் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. இதில் தமிழக அரசின் திட்டங்களில் பொறுத்தவரையும் முதல் தலைப்பாக பார்த்திங்கன்னா தொல்லியல் அகழாய்வு. தொல்லியல் அகழ்வாய்வை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே நடத்தியிருந்த அகழாய்வை தாண்டி இப்போ சமீப காலத்தில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அதிக முக்கியத்துவத்தை தந்திருக்காங்க. குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை அறிவதற்காக தமிழக அரசு நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுக்காக செலவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் முதல் கட்டமாக நமக்கு தொல்லியல் அகழாய்வு ரிலேட்டடான குறிப்பை பார்க்கலாம். தொல்லியல் துறை வரலாற்றை பொறுத்தவரையும் 2020 to 2025 மிக முக்கிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மிக குறிப்பாக கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்களில் தொடர்ந்து அகழாய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. மிக முக்கியமாக தமிழ் நாகரிகம் நிலத்தோடு மட்டும் கிடையாது, கடலோடும் ஆழமாக தொடர்பு கொண்டது என்பதை வெளிப்படுத்துறதுக்காக பூம்புகார் கடற்பகுதியில் நீருக்குள் தொழில் அகழாய்வை மேற்கொண்டிருக்காங்க. மீண்டும் கடலாய்விலையும் தமிழர்கள் மிக சிறந்து விளங்கியிருக்காங்க, கடல் பயணத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க என்பதை ஆய்வு செய்வதற்காக பூம்புகாரில் பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் மிக முக்கியமாக கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மிக முக்கியமாக டாக்டர் டி பாலசுப்ரமணியன், KR சீனிவாசன், பின்னர் டாக்டர் R நாகசாமி இவங்கெல்லாம் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுடைய தனித்துவமான பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், அதே போல் அறிவியல் முறையில் ஆய்வு செய்து உலகிற்கு எடுத்து செல்லணும், அதற்காக மாநில அளவில் ஒரு தொல்லியல் துறையை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையை 1961 நிறுவியிருக்காங்க. 1861 இந்திய தொல்லியல் துறை நிறுவியிருப்பாங்க. அடுத்த நூறாண்டில் பார்த்திங்கன்னா 1961 தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. இந்திய அளவில் மிக முக்கியமாக தொல்லியல் துறையை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்துறது தமிழ்நாடு மட்டும்தான் முதல் முறையாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம கேள்வியாக கேட்டிருக்காங்க TNPSCயில். தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1961. நமக்கு இங்கே எக்ஸ்பேண்டவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது, விரிவாக்கமும் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில். TNSDAனா என்ன? தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை 2020 to 2025 அதிக அளவில் அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக 2023 பார்த்திங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.
அதற்காக வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு 5 கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கடந்த 5 ஆண்டுகளில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் தொல்லியலை வந்து பல கட்டங்களாக வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக 2024-25 தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இந்த அகழாய்வை பொறுத்தவரையும் ஏதோ சும்மா போயிட்டு அங்கே இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் மிக முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் நிறுவனங்களோட இணைந்து தான் இந்த அகழாய்வை மேற்கொண்டு வருகிறாங்க. இது இல்லாமல் உலக அளவில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்களோடு வந்து செயல்படுத்தி இந்த திட்டங்களை மிக முக்கியமாக செயல்படுத்தி வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தொல்லியல் தலங்களின் அண்மைக்கால அறிவியல் கால கணக்கீடுகள் எனும் நூல் கதிரியக்க கால கணக்கீடு மற்றும் தூண்டப்பட்ட ஒளிர்வு கால கணக்கீடு போன்ற நவீன அறிவியல் கால கணக்கீட்டு முறைகள் மூலம் தமிழ்நாட்டின் தொன்மையை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தொல்லியல் தலங்களின் அண்மைக்கால அறிவியல் கால கணக்கீடுகள் என்ற நூலில் கதிரியக்க கால கணக்கீடு மற்றும் தூண்டப்பட்ட ஒளிர்வு கால கணக்கீடு ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி ஏஎம்எஸ்னு சொல்லலாம். அடுத்து ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டர் லூமினிசன்ஸ் ஓஎஸ்எல் ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டர் லூமினிசன்ஸ் போன்ற நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து தொல்லியல் அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக தொல்லியல் தளத்தில் கண்டறியப்பட்ட 124 அறிவியல் கால கணக்கீட்டு தரவுகளின் தொகுப்பாக தான் இந்த ஆய்வு உருவாகியிருக்கு. புதிய டெக்னாலஜியை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் அகழாய்வுகள் மேற்கொள்ள ஏற்ற சிறந்த இடங்களை அடையாளம் காண்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா துறை நிலைத்துறை ஊடுருவும் ரேடார் ஆய்வு, அதாவது கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் ஜிபிஆர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் காந்தமணி ஆய்வு, மேக்னோமீட்டர் சர்வே, மனிதர் இல்லா விமான ஆய்வு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் UAV, அடுத்து ஒளி கண்டறிதல் ஆய்வு லிடார் LIDAR போன்ற மிக முக்கியமான ஆய்வுகள் மூலமாக புதிய நியூ டெக்னாலஜி மூலமாக பிளேசஸை எந்தெந்த இடத்துல ஆய்வை மேற்கொள்ளலாம் அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக அடையாளப்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமாக அதே போல் பழங்கால காலநிலையை ஆய்வு செய்வதற்காக லக்னோவில் இருக்கக்கூடிய பீர்பால் சாக்னி பழங்கால அறிவியல் நிறுவனமும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் ஆகியவற்றில் இணைந்து மகரந்தத்தூள் பகுப்பாய்வு மற்றும் பைட்டோலித்திக் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை பார்த்திங்கன்னா பழங்கால காலநிலை ஆய்வு செய்வதற்காக லக்னோவில் இருக்கக்கூடிய பீர்பால் சாக்னி பழங்கால அறிவியல் நிறுவனமும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்தோடு இணைந்து மகரந்தத்தூள் பகுப்பாய்வு மற்றும் பைட்டோலித்திக் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. கொஸ்டின் நமக்கு டைரெக்டாகவும் கேட்கலாம். ஸோ பீர்பால் சகானி பழங்கால அறிவியல் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து வந்தேன்னா என்ன ஆய்வுக்காக இந்த நிறுவனத்தோடு செயல்படுத்தினாங்க தமிழ்நாடு தொல்லியல் துறைனா மகரந்தத்தூள் பகுப்பாய்வு மற்றும் பைட்டோலித்திக் ஆய்வுகள். அடுத்து மனித மரபணுக்களை ஆய்வு செய்வதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து DNA பகுப்பாய்வை மேற்கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் இரும்பு எஃகு மற்றும் அதிக தகரம் கொண்ட வெண்கலம் தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வதற்காக பெங்களூர் இருக்கக்கூடிய தேசிய நிறுவனம், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸோடு இணைந்து உலோக அறிவியல் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வராங்க தமிழ்நாடு தொல்லியல் துறை. அடுத்து மூலப்பொருட்கள் ஆய்வு. மூலப்பொருட்களுடைய ஆதாரங்களை விளக்கமாக அறிவதற்காக கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணாராய்ச்சி மையம், பூனே பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் உதவியோடு பானை பகுப்பாய்வுகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு தொழில் துறை பானை பகுப்பாய்வை எந்தெந்த அமைப்புகளோடு மேற்கொள்கிறாங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணாராய்ச்சி மையம், புனே பல்கலைக்கழகம் செராமிக் ரிலேட்டடானதை ஆய்வு செய்ய மேற்கொண்டு வராங்க. அடுத்து சமூக அமைப்புகளை நிர்ணயிப்பதற்காக புனேவில் உள்ள டெக்கன் கல்லூரியுடன் இணைந்து எலும்புக்கூட்டு எச்சங்களை ஆய்வு மேற்கொள்கிறாங்க. ஸோ எலும்புக்கூட்டு எச்சங்களை ஆய்வு மேற்கொள்கிறது எந்த நிறுவனம்னா புனேவில் இருக்கக்கூடிய டெக்கன் கல்வி நிறுவனம். அடுத்து டயாட்டம் ஆய்வுகளுடைய பொறுத்தவரையும் புனேவில் இருக்கக்கூடிய அகார்கர் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து டயாட்டம் ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு புதிய டெக்னாலஜி, அடுத்து மனித மரபணு கண்டுபிடிக்கிறது பல்வேறு நிறுவனங்கள், அதற்கடுத்து சமூக அமைப்புகளை வந்து கண்டறிவதற்காக பல்வேறு நிறுவனங்கள், அடுத்து டயாட்டம் ஆய்வுகள் போன்று பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு தான் நம்முடைய மூதாதையர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி
தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளிக்கொண்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் தொல்லியல் அகழாய்வை பொறுத்தவரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனுடைய கண்டினியூட்டி தொல்லியல் அகழாய்வு ரிலேட்டடான அடுத்த வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் பேடாக இருந்தாலும் இல்லை வந்து குவாலிட்டியாக இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். சின்ன குறிப்பு, நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து நடக்குங்க. வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 50 கேள்விகள் கொண்ட ஒரு தேர்வு நடைபெறும். இந்த வாரம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாலிட்டியில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ரிலேட்டடான 50 கேள்விகள் கொண்ட மாதிரி தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த வீடியோவை குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.